ஒரு முக்கியமான நிகழ்வு பார்த்தீங்கன்னா மார்பை தட்டி மோடி சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியா உள்ள தாய்மார்கள்லாம் விறகு அடுப்புல சமைக்கவே தேவையில்லை, எல்லாரும் கேஸ்ல தான் சமைக்கிறாங்கன்னு கேஸ் விட்டாரு. இன்னைக்கு கேட்கிறோம், இன்னைக்கு சிலிண்டர் இருக்கு, கேஸ் எங்கயா? ஒண்ணு நல்லதா போச்சு. நீ என்ன பண்ண? இதுவரைக்கும் வெளியுறவு கொள்கையில அணிசாரா நாடாக இந்தியா இருந்தது. நம்ம ரஷ்யா பக்கமும் கிடையாது, அமெரிக்கா பக்கமும் கிடையாது, நம்ம அணிசாரா நாடு. நீங்க என்ன பண்ண? போர் நடப்பதற்கு 2 நாள் முன்பு எங்கு செல்கிறார் மோடி? இஸ்ரேலில் சென்று அங்க இஸ்ரேல் உள்ள பிரதமரை சந்திக்கிறார். கேட்டோமா? இஸ்ரேலுக்குனால நமக்கு எந்த லாபம் இருக்கா? தேவையில்லாமல் மூக்கை நுழைந்து தான் இதற்கு ஏன் மூக்கை நுழைத்தார்? ஒரு ஆளை காப்பாத்த. யாரு? அதானி. அதானிக்கு என்ன பிரச்சனை? அதானியை பெரிய ஊழல் செய்து விட்டிருக்கார், அமெரிக்கால பல பண மோசடி செய்திருக்கிறார். அதனால் அமெரிக்கா அது மீது அது ஆக்ஷன் எடுக்குது. அந்த ஆக்ஷனை தடுப்பதற்காக என்ன பண்றாரு? ஒரு போரையே பத்து கொடுத்துட்டார். யாருக்கு? அமெரிக்காவுக்கு. அவன் என்ன சொல்றாரு? ட்ரம்ப் நான் தான் போறேன்னு எடுத்துனேன்ற ஒத்துட்டு போய இல்ல இல்ல நான் தான் எடுத்துனேன். அப்புறம் ட்ரம்ப் கோச்சிக்கிறான், நான் தான் போறேன்னு எடுத்துனேன், அது கூட தெரியாதா? நான் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் போறேன் நான் நிறுத்தினேன்னு சொல்றான். அப்போனா நீ அமெரிக்கா கேட்காம நீ எதுவும் செய்ய மாட்டியா? இன்னைக்கு கொடுமை என்ன? இன்னைக்கு ரஷ்யாவோட நம்ம எண்ணெயை வாங்குகிறோம், அங்கிருந்து கேஸா வாங்கி கொண்டிருந்தோம். அதானிக்காக அமெரிக்கா மிரட்டுகிறது என்பதற்காக நீங்கள் ரஷ்யாவோட கேஸா வாங்கக்கூடாது, பெட்ரோல் வாங்கக்கூடாது சொன்ன உடனே நிறுத்திட்ட. குறைந்த விலையில கொடுத்தாங்க ரஷ்யா, இன்னைக்கு திருப்பி ரஷ்யா கிட்ட போய் கை ஏந்துறாங்க. அதுவும் இப்படி அமெரிக்கா சொல்லுதான், 1 மாசத்துக்கு உனக்கு சிறப்பு அனுமதி. எதுக்கு? இந்தியா யாருடன் எந்த எண்ணெயை வாங்குவதற்கு அனுமதி யாரிடம் பெற வேணும்? ட்ரம்ப் சொல்றாரு. ட்ரம்ப் சொன்னோன்னு போய் நிக்கிற இங்க ரஷ்யா. அப்ப ரஷ்யா கேட்கிறான், இது வரைக்கும் குறைஞ்ச விலையில கொடுத்த நீ என் நண்பன், நீ என்னைக்கு எனக்கு துரோகம் பண்ணியோ உனக்கு குறைஞ்ச விலையில கேஸும் கிடையாது பெட்ரோலும் கிடையாது, அதிக விலையில் தான் நான் விற்பேன். இது என்ன நியாயம்? சரி, இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர் யாரு? உன் நண்பன் முகேஷ் அம்பானி. அந்த இங்க தொழில் பண்ணணும், இந்தியாவில் தானே தொழில் பண்ணணும். கோடி பல லட்ச கோடி டாலர்களை எங்கே முதலீடு செய்கிறார்? அதானியை காப்பாற்ற அமெரிக்காவில் போய் எண்ணெய் கிணறுகளில் அங்க முதலீடு செய்து அங்கின்று இது வருகிற எண்ணெய் யார்? இந்தியாவுக்கு வருதா? இல்ல, அங்கிருக்கும் அமெரிக்கர்களுக்கு எண்ணெய் சப்ளை செய்வதற்காக நம்ம பணத்தை எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கிறீங்க. இதற்கு எல்லாம் எதற்கென்றால் உன் நண்பர்களை காப்பாற்ற இந்தியாவை அடிமையாக்குகிறார் மோடி. நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஒழுங்கதான் போச்சு. டிவியில வந்த நீ எப்பப்பெல்லாம் டிவியில வரியோ மக்களுக்கு பீதி வருது. கோவிட் டைம்ல டிவியில வந்த அவ்வளவுதான், மணி அடிக்க சொன்ன, என்னமோ பண்ண, ஆனா கோவிட் போல. ஆனா எங்கள் தலைவர், நம் முதல்வர் அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி போட்ட ஒரே முதல்வர் யாருன்னா மு.க. ஸ்டாலின் தான். அதனாலதான் நீங்க எல்லாம் உயிரோட இருக்கோம். இன்னைக்கு ஒருத்தரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். நீ வந்த அடுத்த நாள் என்னாச்சு? பெட்ரோல் பங்க்ல கியூ நிக்குது. இவரும் ஒழுங்காதான் போச்சு வண்டி. நீ வந்தாலே மக்களுக்கு பீதியாது. சரி, வந்தியா இதா தீர்வு கண்டியா? நீ பாரு, எங்க தலைவர் சொல்ற, ஆமாயா இது வரைக்கும் பார்த்திருக்கோம். தட்டுப்பாடு எங்க வரும்? மின்சார தட்டுப்பாடு, தண்ணீர் தட்டுப்பாடு, மிஞ்சி பண்ண பிறகு பெட்ரோல் தட்டுப்பாடு. முறையா ஹோட்டல்ல போர்டு போடுறாங்க. என்ன போர்டு? 2 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் டிஃபன் கிடையாது. அதே மாதிரி 9 மணி மேலாம் மூடிடுறோம். இப்பா காலங்காத்தால 6லேருந்து 8 வரைக்கும் தான் திறந்துருப்போம். இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோமா? இதெல்லாம் காரணத்துக்கு ஒரே சூத்திரதாரி யார் என்றால் மோடி மோடி மோடி. அவருக்கு இந்தியாவை தமிழ்நாட்டை பத்தியும் கவலை கிடையாது, இந்தியாவை பத்தியும் கவலை கிடையாது. தன் நண்பர்கள் அதானியும் அம்பானியும் செழிப்போடு இருக்க வேண்டும் என்று கவலைப்படுறார். அதற்காக எங்களை பலிகாடாக்காது. இன்று எங்கள் தலைவர் சொன்னது போல் இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கின்ற போல். இந்த போரிலே தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு வெல்லும். இதற்கான சரியான பாடத்தை இன்று மாலை தேர்தல் அறிவித்து விடுவார்கள். அறிவித்துடன் தேர்தல் காலத்திலே நாம் அனைவரும் சிந்திப்போம். அப்போது வராங்க பார், கூட வரப்பாரு. இதுல கொடுமை என்னன்னா, ஒருத்தர் இருக்காரு, யாருத இந்திய கூட்டணியில, பேரு அன்புமணின்னு. அப்பா அவங்க அப்பாவே கொலை பார்த்தாருன்னு அவங்க அப்பாவே சொல்றாரு. அவருக்கு நல்ல பேர் அவருக்கு. அவரு சொல்றாரு, கேஸுக்கு தமிழ்நாடு என்ன பண்ணுது? ஆனா படித்த அறிவாளியே, உங்க பக்கத்துல தான் மோடிஜி குறாருல்ல, அவர் பக்கத்துல கால் விழுந்து நிக்கிற நீ கேட்கலாம்ல, கேஸ் மோடிஜி கேஸ கூடு மோடிஜின்னு கேட்கலாம்ல. அங்க விட்டுட்டு அங்க கூவாம வாங்கின காசுக்கு வேற எங்கேயோ கூறிய அன்புமணி, இது நியாயமா?
எங்க கேட்கணுமோ அங்க கேளு அன்புமணி. முதல்ல போய் உங்க அப்பா காலை வந்து மன்னிப்பு கேளு அன்புமணி. நான் அப்பயாச்சும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அன்புமணி. ஏன் சொல்கிறேன் கூட இருக்க பாருங்க, எப்படிப்பட்டவர்களை வைத்துக் கொண்டு அஇஅதிமுக எடப்பாடியும் நமக்கு துரோகம் செய்கிறார். பெரிய துரோகி யாரு? எடப்பாடி பழனிசாமி. முதல் துரோகம் யாருக்கு பண்ணு? எம்ஜிஆருக்கு பண்ணாரு, ஜெயலலிதாவுக்கு பண்ணாரு, கடைசியில சசிகலாமாக்கு ஆப்பே வச்சிட்டாரு. வச்ச பேரு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண போறாரா? அவர் இருக்க யாருக்காவது நல்லது பண்ணிருக்காரா? இல்ல. துரோகம் துரோகம். அடுத்த துரோகி யாரு? அன்புமணி. சொந்த அப்பாவே உயிரை வாங்க வந்தவர் தான் அன்புமணி. இந்த மாதிரி துரோக கூட்டி அடுத்த பெரிய துரோகம் செய்பவர் யார் தமிழ்நாட்டுக்கு? மோடி. எல்லா துரோகிகளும் ஒன்னா சேர்ந்துருக்காங்கம்மா. எச்சரிக்கையா இருக்குமா. தமிழ்நாட்டை பாதுகாக்க ஒரே தலைவர் நமது தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் தலைமையில் இருந்த கூட்டணி வெல்லும் வெல்லும். நன்றி நன்றி.